அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாட்டில் மீடியா அட்டென்ஷனை அல்லது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கணுன்றதற்கு இண்டி கூட்டணியை சார்ந்தவர்கள் பல உத்திகளை கையாளுகிறார்கள். வெறும் அரசியல் நாடகத்திற்காக மட்டுமே இன்றைக்கு நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை திரு ஸ்டாலின் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அவர் போகாமையே ஒரு அட்டென்ஷன் சீக்கராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அங்கு சென்று மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கு அந்த கூட்டத்தில் அவருக்கு ஸ்கிரீன் வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஸ்கிரீன்லாம் அவருக்கு அலாட் பண்ண டைம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த டைம் தான் முடிஞ்சது. யாரும் பெல்லு கூட அடிக்கல. ஆனால் யாரும் அவங்கள ஸ்பீச்சை கூட நிறுத்த சொல்லலை. ஆனால் அந்த அம்மா வெளியில் வந்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நிறுத்திட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு டிராமாவை இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழ்நாட்டு விஷயத்துக்கு வர்றேன். ஸ்டாலின் அவர்கள் ஃபெடரலிசம் பற்றி பேசுகிறார், ஃபெடரல் கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஃபெடரலிசத்திற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக தமிழ்நாட்டினுடைய தேவைகளை எடுத்து வைக்கின்ற ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது நிதி ஆயோக். அந்த நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தில் போய் தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அங்கு பேச வேண்டிய கடமை முதலமைச்சராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அவர் திமுகவினுடைய ஆளாக வேணால் போகாமல் இருக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு முதலமைச்சராக, தமிழகத்தினுடைய மக்கள் பிரதிநிதியாக, 8 கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கினுடைய கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழ் மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஒரு பாவச் செயலாக தான் நான் பார்க்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவைகள், தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அங்கு போய் அங்கு கலந்துரையாட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தை கூட புறக்கணிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு, மிகப்பெரிய தமிழ் வாக்களித்த மக்களுக்கு அவர் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய் சாக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உதாரணத்துக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். 2009 2014 வரலும் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டது வெறும் 800 கோடி ரூபா. ஆனா இந்த பட்ஜெட்ல மட்டுமே நாம் ஒதுக்கி இருக்கிறது 6600 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 600% அதிகமான நிதியை நாம் கொடுத்திருக்கிறோம். இது போல கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கி இருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், ஹைவேஸ்னுடைய டெவலப்மெண்ட் ஆகட்டும், அல்லது விமானத்துறையினுடைய கப்பல் போக்குவரத்தினுடைய டெவலப்மெண்ட்டும், லாஜிஸ்டிக்னுடைய டெவலப்மெண்ட்டும், மெட்ரோ ரயிலினுடைய இதுக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசாங்கம், பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மறைத்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்திற்கு எதுவும் செய்யலாம் ஒரு போலி நாடகத்தை. இன்றைக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் மகளிர் திட்டங்களுக்காக மட்டுமே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே தமிழ்நாடு இந்த முத்ரா லோன் திட்டத்தில் அதிகமாக பலன் பெற்றது நம்மளுடைய இந்தியாவிலே 2வது இடத்துல தமிழ்நாட்டினுடைய சகோதரிகள் தான் அதில் அதிகமாக லோன் பெற்றிருக்க. அது கூட இப்போ 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் இந்த பட்ஜெட்டில் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்கள், ஹைவேக்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா இந்த பட்ஜெட்டை 2047க்கு நம்ம நாடு வளர்ச்சியடைந்த நாடாக அதற்கான ஒரு அமிர்த்காலினுடைய பட்ஜெட்டாக நாம் இந்த பட்ஜெட் எடுத்து வைத்திருக்கோம். நாம் இப்ப பேசிக்கொண்டிருக்கிற விமான நிலையத்தினுடைய 2ஆம் இதை கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவுல நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். தமிழினுடைய கலாச்சாரத்திற்கு பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏதோ பொய்ச்சாக்கி சொல்லி தமிழர்களை ஏமாத்துகின்ற செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் ஏதோ வெளிநாட்டுகளுக்கு போக டைம் இருக்கிறது, கொடைக்கானலுக்கு போக டைம் இருக்கிறது. ஆனால் நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கு நேரமில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவர் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார். இன்று திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. முக்கியமாக தமிழகத்தில் இந்த பட்ஜெட் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பல்வேறு திட்டங்கள் இந்த பட்ஜெட்ல என்ன ஒதுக்கிட்டாங்க? இந்த பட்ஜெட்ல தாங்க இனிமே தானே நான் ஏற்கனவே சொன்னேன், ரயில்வேக்கு முன்பு எப்பொழுதும் இல்லாதவர்களுக்கு ஒரு பட்ஜெட். இவங்களே தானே யூபிஎல் இருந்தாங்க. இப்போ வெறும் 800 கோடி ரூபா தான் ஒதுக்குனாங்க. ஆனால் நாம வந்த பிறகு 6500 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல மட்டுமே ஒதுக்கி இருக்கிறோம். போன வருடம் 6600 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். அதை தவிர்த்து ஹைவேஸ்களுக்கு
கிட்டத்தட்ட நான் சொன்ன 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கப்பட்டிருக்கிறது ஒரு 10 ஆண்டுகளில். இந்த வருடம் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு தான் இன்க்ளூடட். அதே போல தான் விமானத்துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது போல 80 கோடி பேருக்கு பிரைம் மினிஸ்டருடைய அன்ன யோஜனா திட்டம், வீடு கட்டு திட்டம், இது எல்லா திட்டங்களிலுமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழ்நாட்டினுடைய பங்கு தமிழர்களுக்கு கிடைக்கும். ஆனால் தமிழ் மக்களை ஏமாத்துகின்ற செயலை திமுக ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து ஆந்திராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல கூட்டத்தில் இருக்கக்கூடிய குஜராத் அதே போல பீகாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற மாநிலத்துக்கு முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் இந்த பட்ஜெட்ல இடமே பெறல அப்படின்னு. நான் இப்போ ஆந்திராவிலிருந்து தான் வர்றேன். விஜய் உங்களுக்கு பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி இங்கே ஜிதேந்திர பிரசாத் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸில் பட்ஜெட்டை கொடுத்தாரோ அதே போல தான் ஆந்திராவில் விஜயவாடாவில் நான் அந்த பிரஸ் கொடுத்துட்டு தான் வர்றேன். இங்கே ஒரு பட்ஜெட் என்பது இந்தியாவுக்கான மாநிலம் தேசிய முழுவதுக்கான பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். அவங்க என்ன இங்கே இருக்கிற 30 மாவட்டங்களினுடைய பெயர்களையும் சொல்கிறாங்களா, நாமக்கல்லை சொன்னாங்களா, கோயம்புத்தூரை சொன்னாங்களா? அதே போல் ஏன் யூபி பேர் சொல்லியிருக்குமா? உத்தரப்பிரதேஷ் பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் யூபி பேர் சொல்லியிருக்கிறோமா? குஜராத்தினுடைய பேரை சொல்லியிருக்கிறோமா? இது வந்து அப்படி அல்ல. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான பட்ஜெட். கிழக்கிந்தியா என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்தியா இன்னும் அதிகமாக டெவலப் பண்ண வேண்டிய பகுதியாக இருக்கிறது. பீகார் ஆகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், ஆந்திர பிரதேசம், அங்கு வந்து இன்னும் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கவனம் கொடுப்பதற்கான அந்த மாநிலங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால மட்டும் தமிழ்நாடு குறிப்பிடன்றதுனால தமிழ்நாட்டுக்கு உரிய பட்ஜெட் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. ஏன்னா இப்போ சென்னை மட்டும்தான் பட்ஜெட்டில் சொன்னாங்க, கோயம்புத்தூரை பற்றி சொன்னாரா? அப்போ கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தமா? மதுரை புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தமா? திருநெல்வேலி புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தம்? அப்படி அல்ல. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கான பட்ஜெட்டாக தான் பார்க்க வேண்டும். நீங்க இடத்தை கொடுத்தா நிதி ரெடியா தானே இருக்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட 200 ஏக்கர் இடம் கேட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. அக்யூசேஷன் எடுத்து லேண்ட் அக்யூசேஷன் எடுத்து இன்னைக்கு வரலும் இடத்தை கொடுக்கல. இது நம்ம இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டினுடைய 200 ஏக்கர் இடம் கேட்டிருக்கிறோம். அந்த இடத்தையும் இன்னைக்கு வரலும் அவங்க கொடுக்காம இருக்கிறார்கள். அதே போல மேட்டுப்பாளையத்திலிருந்து அன்னூர்லேருந்து சத்தியமங்கலத்திற்கு இடத்தை எடுத்து 2 வருஷம் ஆகுது. இன்னும் இடத்த வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கல. இது மாதிரி நான் சின்ன உதாரணங்கள் சொல்றேன். இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே இவர்கள் கேம் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இடத்தை எடுத்து விவசாயிகள் எடுத்து 2-3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு மேலாவது அக்யூசேஷன் முடிஞ்சு. ஆனால் ஹேண்ட் ஓவர் பண்ணாம அரசியலுக்காக வைத்திருக்கிறார்கள். அதனால திமுக மக்களுடைய விரோதமாக இருக்கிறது. திமுக அபிவிருத்திக்கு விரோதமாக இருக்கிறது. திமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்குது. நன்றி அண்ணா. நன்றி.